மாப்பிள்ள வந்து வந்தாச்சு. சூப்பரா இருக்குப்பா. செம சூப்பரா இருக்காது. கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கணும். ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த இடம் வந்து விக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்ன்றது நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. எஸ் மக்களே, ஃபைனலி எல்லாமே நடக்க போகுது. எஸ் மேரேஜ் வர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அத பத்தின அப்டேட் எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இப்ப சப்ஸ்கிரைப் பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சம் வீடியோக்குள்ள போலாம். லக்கி அப்பா தூக்கிப்பாங்க. லக்கி என்னைக்கு லக்கி நடந்து முடிப்பேன். கேர்ஃபுல்லா போகணும். சீட்டம் இல்ல பாப்பி, சீட்டம் ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்த சறுக்கும், இந்த குட்டி சறுக்கு எல்லாமே வந்து நம்ம கிளம்பிட்டோம். சோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றத லக்கி பேபியே சொல்லும். லக்கி எங்கம்மா போறோம்? விக்கிக்கு இப்ப நம்ம வந்து பண்ண போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி விக்கி வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க எங்க போறோம், என்ன பண்ண போறோம் தெரிஞ்சிருக்கோம் மக்களே. அப்படியே தம்ப்நெயில்ல போட்டிருப்போம் தான் நினைக்கிறோம். போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் Mommy finger, where are you? ஆக்சுவலி ரெண்டு சாங் மக்கள். டாடி ஃபிங்கர் அப்புறம் ஓல்ட் மெக்டானல் ஆட் அ ஃபார்ம் ஓ. அது ரெண்டுத்தையும் இவங்க மாமி ஃபிங்கர் ஓ அப்படின்னு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாட்டு பாடலாம். கி அம்மா இங்கே வா பாடு. மாமி எங்க வா. கண்ணு முடிக்கோ. இப்படி திரும்பிக்கோ. 1 2 இங்க பாரு. டச் பண்ணிட்டலாம். நான் போயிட்டேன். ஏன் ஜேடன் ரோஸ் வேணுமா? எங்க ரோஸ் இருக்குது? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்ட்டு. விக்கியோட மேரேஜ்க்கு மண்டபம் பிக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி மண்டபம் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மண்டபம் இப்ப நம்ம போய் பார்த்தோம்ல, இந்த மண்டபத்துல இப்ப ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துட்டு இருக்கு. சோ அதனால அர்ஜென்ட்டா பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 4-5 மண்டபம் வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலா நாங்க வந்து பிளான்டா இதுலயே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணல. இப்பதான் இடத்தெல்லாம் சர்ச் பண்றோம். அதுல பெஸ்டா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா இன்னும் டேட்டே எங்களுக்கு தெரியாது. போய் பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் டேட் பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். மண்டபம்ல எந்த மண்டபம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அந்த மண்டபம் இருக்கான்னு வேற பார்க்கணும். ஆமா, சோ காஸ்ட் எப்படி இருக்கு, டேட் எந்தெந்த டேட் அவைலபிள், எந்தெந்த மந்த் அவைலபிளா இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். சோ விக்கி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். என்னடா உனக்கு அவ்வளவு டேஸ்ட் கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். சாப்பிட்டு சொல்லு, அப்புறமேட்டு நீயே சண்டை போடுவே. குடுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குமா இந்த கேக்? ஆமா. ப்ரோ இங்க பத்தியா என்னதுமா இது? பிரவுனி. பிரவுனியா இது? இதுல பியூட்டி என்னன்னா லக்கிக்கு பிரவுனினாலே என்னன்னு தெரியாது. அவங்க இந்த மாதிரி கேக்க பார்த்தாலே பிரவுனி நினைச்சுக்கிறாங்க. ஆனா க்ரீம் இருந்துச்சுனா கேக்குன்னு கரெக்ட்டா சொல்றாங்க. இது க்ரீம் இல்லாம இருக்குனா பிரவுனி நினைச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குடா. எனக்கு ஒண்ணு வேணுமா? லக்கி உனக்கு பிரவுனி வேணுமா? ஏய் ஒண்ணு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவியா? அப்புறம் அம்மா தான் சாப்பிடுற மாதிரி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இந்தா. ஏன் லக்கி
ஓகே மக்களே, நம்ம மாப்பிள்ளை வந்தா ஐயோ என்னடா இது, மாப்பிள்ளைக்கு வந்த தடங்கு மாப்பிள்ளை வந்தாச்சு. சோ நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு லக்கி வெயிட் பண்ணி டீ காஃபி எல்லாம் முடிச்சிட்டு நம்ம இப்ப கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம பெரம்பூர் போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு லொகேஷன் பாக்குறதுக்கு, லொகேஷன் ஃபிக்ஸ் பண்றது, லொகேஷன் பாக்குறது இல்ல மண்டபம் பாக்குறது, மண்டபம் அந்த லொகேஷன்ல ஒரு மண்டபம் பாக்குறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே மக்களே, நாங்க பாத்துட்டு வரோம். ஏதாவது ஒண்ணு வளராதடி, இன்னும் நாங்க அந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணல மக்களே. பார்க்க போறோம், பார்த்துட்டு சொல்றோம். உணவு உண்ணும் அறை. டடா நைஸ். நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு. செம சூப்பரா இருக்கு. அதை விட கண்டிப்பா இந்த இடம் விக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அவனுக்குனே ஒரு ரூம் இருக்கு. அது அந்த சரக்கு இல்லடி, மளிகை பொருள், சாப்பாடுக்கு தேவையான சரக்கு பொருட்கள். அதனால ஒத்துப்பா, இந்த இடத்துல பண்ணிக்கலாம். புறாவா? புறா லக்கி. கரெக்டா இருக்கு. இதான் நம்ம கம்ஃபர்டபிள் பா, இப்படிதான் பேசணும். ஏய் சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கே. வெரி நைஸ் பிளேஸ். 300 பேர் இருக்கலாம் மாடாங்க. ஏய் பரவாயில்லடா, மூவிங் கிரவுடுக்கு இது எவ்வளவு பெரிய இடம்டா. சூப்பரா இருக்கு. மேல இதுவெல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அது பேர் என்ன? இது பேர் என்ன? அதுவே நைட்டு குழம்பாவறதுக்கு துளின்னு இருக்கு. வா இங்க வா. அது பேர் என்ன பட்டு? பாத்தியா குழந்தையா? சிக்கன்ல அது பேர் என்ன? அங்க பாரு, அத தாண்டி அங்க பாரு பூனை இருக்கு, அங்க பாரு மியாவ் பாரு. உனக்கு என்னடா ஓகேவா? நல்லா இருக்கு. அதான் என்ன ஃபாதர் என்ன ப்ரொசீஜரும் பண்ணிட்டே நான் ப்ரொசீஜர் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணேன். ஆனா எப்படின்னு தெரியலடி, மூஞ்சில இருக்க புன்னகை இருக்கு தெரியுமா, சாப்பிட்றப்போ வர மாதிரி வேற எதுலயும் வர மாட்டேடி. சுத்தி சுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு விக்கி. ஏய் புரியல, சுத்தி சுத்தி நீ என்ன பண்ணி ஃபோக்கஸ் பண்ணு. சமய பூஜை வாங்கிட்டு இருக்கான். அங்க பாரு, அவ எங்க இருக்கறான், நீ எதுக்கு போன் பேசல? அவ 2 சூப் எனக்கு வாங்கிட்டு வரான். நீ தூங்கனால தான் இந்த சிக்கன் பக்கோடா. இல்லன்னா பவர் சிக்கன் வேணும், சிக்கன் வேணும். வீடியோலயே பாத்திருப்பீங்க, சிக்கன் வேணும், சிக்கன் வேணும், சிக்கன் வேணும். பைனே பை பை பை. ஆண்டா ஓகேடா, டேக் கேர். The next day. ஓகே வாங்க மேடம். ஓகேவா? போஸ் ஓகேவா? பாத்துக்கோங்க. சீக்கிரம் போட்டோ எடுங்க, டைம் நிறைய இல்ல எனக்கு. நீ ஒரே போஸ் குத்த எப்படி போட்டோகிராஃப்? அவங்க எவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர். டென்ஷன் பண்ணாத. இப்போ நீ இப்படி பண்ணனா போட்டோ ஏடா கூடமா எடுப்பாங்க. நீங்க எடுங்க. மக்களே, எங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் கைடு மாட்டி இருக்காங்க. 1 2 3 போட்டோகிராஃபர் தோ பாத்தீங்களா அந்த போட்டோகிராஃபர்? இல்ல அவங்க டான்ஸ் ஆட்ல போட்டோ எடுப்பாங்க. அவங்க கேண்டிட் போட்டோஸ்ல டான்ஸ் ஆட்ல இருக்கும். ஓ அந்த மாதிரி ஃபாரினர். ஆமா யூகே, கண்டிப்பா யூகே விட எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. லக்கிங்க வா, புது ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்டு மக்கள் கிட்டங்க வா. என்ன வச்சிருக்க மண்டையில? என்ன வச்சிருக்கம்மா? ஆ ஆ அது ஒண்ணும் இல்ல மக்கள். அச்சோ கேமராவை சூப்பர் பம்பே. பெரியமா கேமரா வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. அச்சோ குழந்தை. ஆக்சுவலி லக்கிக்கு ஒரு ஏரோப்ளேன் பொம்மை வாங்கி கொடுத்தோம் மக்களே, அது பறந்து போச்சு. அது காத்து ஊதுற பலூன் மக்களே, அது பறந்துரும்ல, விட்டுட்டு இந்த மாதிரி போச்சு. ஏரோப்ளேன் போச்சு. நேத்துல இருந்து புலம்பின்னு இருக்கு லக்கி. சரி நாளைக்கு வாங்கிக்கலாம். அப்படியே போயிடுச்சு. குழந்தையோட அப்படியே மறந்துட்டு பொறி உண்டை சும்மா இல்லாம குழந்தைய சொல்லி உண்டு. இதோட 6 வயசு. வெரி குட். வேற நெக்ஸ்ட் ஃப்ளை பண்ற மாதிரி இப்படி பண்ணுங்க. சூப்பர்மேன் மாதிரி. இதெல்லாம் ஓகே மக்களே, நம்ம மாடிக்கு செட்டில் ஆயாச்சு நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் காண்டி. ஆக்சுவலா ஈவினிங்னால இங்க தான் மக்களே. என்ன பப்பி பொட்டான் இல்லையே, நான் கீழே உன்னை வர சொன்னல பொட்டான் வைக்க, நீ தான் வரல. குளிச்சு முடிச்ச உடனே கண்ணா பொட்டுலாம் நான் வச்சு விடுவேன். இன்னைக்கு
அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. யாருமா அழகி? எப்படி நடந்துன்னு இருக்கீங்க? ஆக்சுவலா மக்களே முக்கியமான ரீசன் என்னன்னா எங்களோட மேரேஜ்க்கு வந்து நாங்க பெருசா மண்டபம் எல்லாம் பார்த்து அலையில. ஏன்னா நாங்க பிளான்டா இருந்தோம் கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணினோம். ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இந்த காஸ்ட் வந்து அதுல ஹையா பண்ணிரலாம் அப்படி அந்த சொல்லி மாதிரி பிளான்டா இருந்தோம் நாங்க. அதனால எங்களுக்கு அந்த சுத்துற வேலை எல்லாம் இல்லாதனால எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. 4-5 டெம்பிள் பார்த்தோம். அந்த கல்யாண நாட்களை நினைச்சாலே எவ்வளவு ஆனந்தமா எனக்கு டென்ஷனா இருக்கு. அது இன்னைக்கு எனக்கு இருக்கு. ஆனா விக்கி வந்து மண்டபம்ல பண்ணலாங்கிற மாதிரி ஒரு யோசனை அவனுக்கு. ஆனா மண்டபம் வேலை எல்லாம் அதுக்கு 2 லேண்டே வாங்கி போட்டுலாம் மக்களே. அப்படி 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி ரொம்ப இருக்கு. ஒரு ஒன் டேக்கே அந்த சார்ஜஸ் பாக்குறப்போ என்ன இது இவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு ஷாக் ஆயிடும். ஆமா, அதாவது நல்லா ஓரளவுக்காவது பார்க்கிங் எல்லாமே இருக்கதோட அந்த பார்த்தோம்னா அமௌண்ட்டை வச்சு சென்னை உள்ள ஒரு வீட்டுக்கு 1 இயருக்கு ரெண்டே குத்துடலாம். ஆமா, உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படி டீடைலா சொல்றேன். அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்க. அதுல மெயின்டெனன்ஸ், இபி இருக்கு, அப்புறம் வாடகை ரெண்ட் தனி, ஒரு நாளோட ரெண்ட் தனியா இருக்கு. ஆனா இந்த இபி மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் அது தனியா, அதுவே 40,000 50,000 போட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படியே டபுள் தி அமௌண்ட் வந்து ஃபுட் வேற இருக்கு. எல்லாத்தையுமே டாலி பண்றப்போ எங்கேயோ போயிடும் போல இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. கடைசியில அவனே ஒரு மைண்ட் செட்டுக்கு சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, இல்லாட்டி உங்களோட ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் இப்போதைக்கு அந்த மண்டபம் எல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு எதுனாவது ஐடியா இருக்கும். இன்கேஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படி போயிடலாம். என்னம்மா ஆக்சுவலி மேரேஜ் டேட் வந்து நாங்க மோர் ஓவர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆமா. ஆனா அதுல கொஞ்சம் இடைப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதால அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க ரிவீல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேட் இதுதான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனா ஒரு 2-3 கண்டிஷன்னால அது அப்படியே ஹோல்ட்ல நிக்குது. அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். எவ்வளவு நாளைக்கு போஸ்ட் கொடுக்கறது, எத்தியா இல்லையா, போட்டோ முடிஞ்சுதா இல்லையா? No, 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 no. இந்த மேரி முன்ன பாத்துருக்கு நீ எருமை, உன்னாலதான் பாத்து அப்படி. நான் தான் லக்கி கிட்ட இருந்தே கத்துக்கிறேன். அடிச்சாங்களா? வலிச்சுதான் அவனுக்கு. எப்படி அடிச்சாங்க? அப்பா தெரியாம கால் வச்சுட்டேன். கடவுளே, அங்கயா அப்பா அழகா இருக்காரா? அம்மா நல்லா இல்லையா? தேவையில்லாம என் லைன்ல குறுக்க கிராஸ்ல வரீங்க 2 பேரும். ஓகே மக்களே, காற்றாற்று வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல மக்களே. அதனால நாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய மேரேஜ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நீங்க கேட்குற நிறைய கொஸ்டினுக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆன்சருமே நாங்க ரிவீல் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது மண்டபம் தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நியர்பை எங்கேயாவது சரௌண்டிங்ல நாங்க போய் செக் பண்றோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. லைலன் தம்பி வந்துட்டா நம்ம குழந்தை. என்னம்மா பண்றோம் லைலன் தம்பி? அப்படியா? ஓகே மக்கள், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலை பண்ணி பை சொல்லிக்கலாமா? பாய். வரேன். ஹலோ பிரியா.